பிரீத்தி வந்து பொன்னியோட செல்ஃபோனை எடுத்து இந்த மாதிரி வந்து வீடியோ பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பொன்னி தான் தப்பு செஞ்சா, பொன்னியோட மொபைலில் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜெயா அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னியை கூப்பிட்டு இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன், இவ இருக்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன், இவ வேணும்னே என்னை பழி வாங்கிட்டா, எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து கிளம்புறதுக்காக பொட்டி படிக்கலாம் எடுக்கிறாங்க. அதை பார்த்து பொன்னி வந்து நீங்கள் போவேனா, நானே போயிடுறேன், உங்களுக்கு என்ன நான் வீட்டை விட்டு போயிடணும் அவ்வளோதானே, நான் போயிடுறேன், இந்த வீட்டில் நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து மனசு கஷ்டத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, பொன்னியை வந்து தேடுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அவள் தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி நம்ப மாட்டேங்கிறாரு. எக்காரரை கொண்டு பொன்னி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே மாட்டா, அவள் எப்போவுமே வந்து அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே நினைப்பா. அன்னைக்கு கூட அவள் வீடியோ எடுத்தது வந்து சிவானியை தான், அம்மாவை கிடையாது, அதை என்னால் கண்டிப்பாக ஷூராக சொல்ல முடியும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் பண்ணாதீங்க, எதுக்காக வந்து பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்கன்றாங்க. அப்போது உனக்கு பொண்ணு வேணுமா, இந்த அம்மா வேணாமா அப்படின்னு சொல்லி ஜெயா கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, பொண்ணு இந்த தப்பை செஞ்சுருக்கே மாட்டா, அதை நான் நிரூபிச்சுட்டு அப்புறம் உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பொண்ணியை தேடி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சக்தி வந்து எல்லா இடத்துலையும் பொன்னியை தேடி அலையிறாரு. பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சக்திக்கு. பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் எல்லா இடமும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடமும் போய் தேடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பொன்னி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அமைதியாக. சக்தி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படி வந்து பொன்னியை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட வந்து பேசுனது எல்லாமே ஞாபகப்படுத்தி அவர் மனசு வந்து தாங்கவே முடியல. பொன்னி இல்லாமல் வந்து நான் இருக்கவே மாட்டேன், பொன்னி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அடுத்து வந்து ஒரு இடத்துல வந்து பொன்னியை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. பார்த்துட்டு வந்து ஓடி போயிட்டு அப்படியே பொன்னின்றாரு. உன்னை சக்தியை பார்த்துட்டு பொன்னி ஓடி போக பார்க்குறாங்க. உன்னை வந்து தடுத்து நிறுத்துறாரு. என்னை விட்டுட்டு நீ இருக்க முடியுமா பொன்னி, சொல்லு, நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா, அப்போனா நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே கட்டிட்டு அழறாங்க. சாரி சக்தி அப்படி கட்டிட்டு அழறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அத்தை வந்து வீட்டை விட்டு போக பார்க்குறாங்க. என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம், அந்த சக்தி தான், நான் வந்துட்டேன் சக்தி அப்படி சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் பற்றி கவலை கிடையாது, யார் என்ன வந்து உன்னை வந்தாலும் பேசிட்டோம், நான் உன்னை நம்பினேனா, நீ தப்பு பண்ணியிருப்பேன், நான் சொன்னாதானே நீ வந்து கஷ்டப்படணும், நான் சொல்லலை, அப்புறம் நீ ஏன் கஷ்டப்படணும், அது வந்து சக்தி நான் சொல்கிறத கேளு, நீ மறுபடியும் வா. இல்லை சக்தி, அந்த வீட்டுக்கு நான் வந்தால் அத்தை போயிடுவாங்க, வேணாம் சக்தி, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது நான் எதுக்கு கஷ்டப்படுத்தணும் எல்லாரையும், இங்கே பாரு பொன்னி, நீ நல்லவ, நீ வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் கூட வா அப்படி சொல்கிறாரு. உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை இருக்குது சக்தி, இருந்தாலும் அப்படின்னு வரப்போறியா பெரியனோ, வர சக்தி அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேவா, இங்கே பாரு பொன்னி, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி நீ எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன், என்னை நீ நம்பு அப்படின்னோடனே, கண்டிப்பாக உங்களை நம்பாமல் நான் யாரை நம்ப போகிறேன் அப்படின்றாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து தோளில் சாட்சி வந்து பொன்னி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டே போகிறாங்க. சக்தியும் வந்து நீ கவலையே படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். சக்தி வந்து பொன்னியை வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. அதை பார்த்து எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்கு நான் மறுபடியும் இவரை கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கம்மா, வந்து நீங்கள் நம்பலனாலும் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பொன்னியை நம்புகிறேன், பொன்னி எந்த தப்புமே செய்யலை, உங்களுக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பொன்னி எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன், அது வரைக்கும் பொன்னி இந்த வீட்டில் தான் இருப்பா, புரியுதா அப்படின்னு ஜெயா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.